வணக்கம். பாருங்க, காட்டோரம் இதெல்லாம் அதுக்கு முன்னாடி கரும்பு நட்டு வெட்டினாங்க. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இது பூரா கரும்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கரும்பு அறுவடை ஆகணும் நடுவு நட்டாங்க. அப்போல்லாம் நெல் வாங்கியாந்து அதை ஊற போட்டு அதை வந்து விர விட்டு அதுக்கப்புறம் அதை பிடுங்கி அதுக்கப்புறம் சேடை ஓட்டி நட்டு அதுக்கப்புறம் களை பறிச்சு அப்புறம் அது விளைச்சல் வந்ததும் அப்புறம் அதுக்கு ஒரு மருந்து அடிச்சு அதுக்கப்புறம் அதை விளைஞ்சதும் அதை கையால் அறுத்து அதை வந்து உணவு ஓட்டி அதுக்கப்புறம் இதில் இருந்த நெல் எட்டாந்தாங்க. அது அப்போ இப்போ பாருங்க, இந்த அக்ரி படிச்சவனுங்க சொன்னதால நடுவு நாட்டுக்கு ஆள் வரல, நாற்று புடுங்கிறதுக்கு ஆள் இல்லை. சேடை மட்டும் ஓட்டானுங்க, டிராக்டரில் சேடை மட்டும்தான் ஓட்டானுங்க. அதனால இந்த அக்ரி படிச்சவனுங்க என்ன சொல்றானுங்க, இதை பாருங்க, அவனுங்க விறகால விடுங்க நல்லா சம்பாதிக்கலான்னு சொல்றானுங்க. அவனுங்களை நம்பி விறகால விட்டோம் எப்படி இருக்குது பாருங்க. இது பூரா விறகால விட்டத்தான் எப்படி இருக்குது பாருங்க. இந்த அக்ரி படிக்கிறவனுங்க ஒன்றும் பாதிமா இந்த அக்ரி படிக்கிறவனுங்க ஒன்றும் பாதிமா படிச்சுட்டு ஏதோ ஒருத்தர் 2 பேர் தான் விவசாயம் செய்யறான். அவன் போயப்புலையும் மண்ணள்ளி போடுறானுங்க. இந்த கவர்மெண்ட் தான் விவசாய போயப்புல மண்ணள்ளி போடுறா. இந்த அரைகுறையா படிக்கிற அக்ரிங்களும் மண்ணள்ளி போடுறானுங்க. ஆமாங்க, ஒரு ஏக்கரா சேலை ஓட்டத்துக்கு 7000 ரூபாய் ஆகுது. அதாவது விர நெல் வாங்கிறதுக்கு 1200 ரூபாய் ஆகுது. அதை வந்து விர விட்டு அதை பிடுங்கிறதுக்கு ஒரு ஏக்கராவுக்கு 4 பேர், ஒரு ஆளுக்கு 600 ரூபாய், 2400 ரூபாய் ஆகுது. அது ஒரு 1500, இது ஒரு 2400, 5500 ரூபாய் ஆகுது. சேடை ஓட்டத்துக்கு ஒரு 7000, 11000 ஆகுதுங்களா. அப்புறம் நடுவு நேரத்துக்கு 25 பேர், ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு 4500. கணக்கு பார்த்தா 15000 ஆகுது. அதுக்கப்புறம் இதை களை எடுக்கிறதுக்கு ஒரு 5000 ஆகுது. எல்லாம் ஒரு 20000 ரூபாய் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் இது வந்து விளைச்சல் வந்து அதுக்கப்புறம் திருப்பி ஒரு மருந்து அடிக்கணுமா, அதுக்கு ஒரு 2000 ரூபாய் ஆகுது. ஆக மொத்தம் 23000 ரூபாய் செலவாகுது ஒரு ஏக்கராவுக்கு. ஆனால் இதை நாங்கள் அரைக்கும் போது எவ்வளோ வருது, நாங்கள் வந்து 45 மூட்டை 40 மூட்டை வரும்னு நினச்சி அரைக்கிறோம். ஆனால் வறுத்துனாவோ 27 மூட்டை 30 மூட்டை, அதிகபட்சமாக 35 மூட்டை. இதில் இந்த 22,000 ரூபாய் கழிச்சுட்டா மீதி எவ்வளோங்க வரும், நீங்களே கணக்கு போடுங்க. இவங்க மூட்டைக்கு 1200, 1300, 1500 கொடுக்குறாங்க அதிகபட்சம். இதை வச்சு எப்படி விவசாயம் செய்வோம், ஏன் விவசாயம் செய்வோம்? நாங்கள் தான் பாவப்பட்ட ஜென்மம், நாங்கள் தான் செய்கிறோம். விவசாயம் செய்யறதுக்கு ஆள் இல்லை. விவசாயம் செய்கிறவனையும் தான் அழிக்கிறீங்க. அப்போ எப்படிங்க விவசாயம் வாழும்?